மின்னலை பிடித்து மேக எனக்கு நல்லா புரியுது ஐஸு. நீ என்னை வேணான்னு நினைச்சு அழுதா கூட பரவாயில்ல. ஆனா என்னை பிடிச்சி உன்னால மறக்க முடியாம அழுகுற பத்தியா, அதனால தாண்டி என்னால உன்னை விட்டு போக முடியாம இப்ப நான் தவிக்கிறேன். என்னால நீ அழுகிறத பார்க்க முடியலடி. என்னால அதை தாங்கிக்க கூட முடியல. இப்ப எப்படி நான் உன்னை சமாதானப்படுத்துவேன்? எனக்கு ஒன்னும் புரியல. அவங்க போயிட்டாங்க போல, காணும். பஸ் பின்னாடியே ஓடி வந்தாங்க, ஆனா இப்ப காணும். என்னை மன்னிச்சிடுங்க. இந்த ஒரு ஜென்மத்துல நம்ம 2 பேரும் சேரணும்னு எழுதி வைக்கல. விதி நம்மளோட விளையாடிடுச்சு. அடுத்த ஜென்மத்திலேயாச்சு நம்ம ஒன்று சேருவோமான்னு பார்ப்போம். ஒருவேளை நான் உங்களுக்கு ஓகே சொல்லி நாளைக்கு என் பேரண்ட்ஸ் ஓகே சொல்லாமல் போயிட்டாங்கன்னா அப்புறம் அப்போ உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடும். அது என்னால் தாங்கிக்க முடியாது. இப்பயே நான் உங்களை விட்டு போகிறது ரொம்ப நல்லதுன்னு தோணுது. எங்க அழுவுறீங்க? இதாங்க புடிங்க, தொடச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏமா எங்க மாட்டிக்கிட்டு? மெடிக்கல் காலேஜுக்கு ஒன்று அங்கிள். இந்தாங்க மெடிக்கல் காலேஜ் 2 கொடுங்க. மெடிக்கல் காலேஜாமா? அவங்களுக்கும் சேர்ந்து நான் தான் டிக்கெட் எடுத்துட்டேன். நீங்க போங்க. சரி. நில்லுங்க. இந்தாங்க ஐஸு, வாங்கிக்கோங்க. நீங்க எதுக்கு எனக்கு கொடுக்குறீங்க? நான் கேட்டேனா உங்களை? என்கிட்ட மணி இருக்குங்க, எனக்கு வாங்கிக்க தெரியும். உங்க வேலையை பாருங்க. இனி கண்டக்டர் வரமாட்டாருங்க இந்த சைடு. அங்க பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்கு. வாங்கிக்கோங்க. நான் டிக்கெட் எடுக்காம கூட இருப்பேன். உங்ககிட்ட வாங்கிட்டு வரணும் எனக்கு அவசியம் இல்லை. எங்க ஐஸு செக்கிங் வரப்போறாங்க, வாங்கிக்கோங்க. நான் செக்கர் கிட்ட மாட்டிக்கிட்டா கூட மாட்டிப்பேன், ஆனா உங்ககிட்ட வாங்கிக்க மாட்டேன். ஓ அப்படியாங்க, சரி. நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உங்களை மீட் பண்றாங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷன்லயா? என்ன ஏன் இப்படி சொல்றாரு? நான் ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க போறேன்? ஆமாங்க ஐஸு, நீங்க டிக்கெட் எடுக்கல, அப்ப செக்கிங் கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்ப போலீஸ் ஸ்டேஷன் தான் கூட்டு போப்பாங்க. ஒன்னு ஃபைன் கட்டணும், இல்லையா கோர்ட்டுக்கு போகணும். என்கிட்ட எல்லாம் மணி இருக்கு, நான் ஃபைன் கட்டிப்பேன். நான் ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்? அப்போ ஓகேங்க. ஆமா, நீங்க எதுக்குங்க என் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏஞ்சி போங்க. இந்த பஸ்ல எனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வருவாங்க, இல்ல என் காலேஜ் பசங்க கூட வரலாம். ஏங்க இப்படி பண்றீங்க? அங்கெல்லாம் சீட் இருக்கு பாருங்க, போங்க. எங்க அங்க பாருங்க, எங்கேயாச்சும் சீட் இருக்கா? இல்லல. நீங்க ஒன்னே சீட்டுக்காக என் பக்கத்துல உட்காரல, என் பக்கத்துல உட்காரணுன்றதுக்காக வந்திருக்கீங்க. தயவு செய்து சொல்றேன், ஏஞ்சி போங்க. யாராச்சும் போத்தாங்கன்னா அவ்வளவுதான். ஏங்க இது பப்ளிக் பஸ்ஸுங்க, யாரு வேணா ஏறலாம், யாரு வேணா இங்க வேணா உட்காரலாம். ஏங்க இது கேர்ள்ஸ் சீட்டுங்க, ஏஞ்சி போங்க. எங்க நான் காசு கொடுத்து டிக்கெட் எடுத்திருக்கேன், எனக்கு சீட்டு ஃப்ரீயா இருந்துச்சு, நான் உட்காந்துட்டேன். எனக்கு கால் வலிங்க, என்னால ஏஞ்சிக்க முடியாது. ஓ அப்படியா? சரி நான் போறேங்க. எங்க என்னங்க பண்றீங்க? கால் எடுங்க, நான் போகணும். எங்க பஸ் கூட்டமா இருக்கு, அங்க பாருங்க சீட்ல எவ்வளவு காலியா இருக்கு, போங்க. இல்லங்க எனக்கு இந்த சீட்டு தான் பிடிச்சிருக்கு, நான் இங்க தான் உட்காருவேன். அப்ப வழியை விடுங்க, நான் போகணும். எங்க எனக்கு தான் கால் வலி சொன்னல. ஐயோ பாருங்க, காலை நகர்த்தவே முடியல, ரொம்ப வலிக்குதுங்க. ஏங்க இப்படி நடிக்கிறீங்க? நிஜமா தாங்க சொல்றேன், நான் ஏங்க நடிக்கிறேன்? உங்களால நகர்த்த முடிஞ்சா நகர்த்திட்டு போங்க. ஏன்டா இப்படி பண்றீங்களோ? எங்க ஐஸு மன்னிச்சிடுங்க, இப்போ போங்க நீங்க. தயவு செய்து என் கூட கொஞ்ச நேரம் பேசாம வரீங்களா? எங்க ஐஸு ப்ளீஸுங்க, என்னை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க, நான் போயிடுறேன். ஏங்க எத்தனை வாட்டிங்க சொல்றது, எனக்கு உங்களை பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல, போதுமா? போங்க. நீங்க போய் சொல்றீங்க, எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு. நீங்க மறைக்கிறீங்க, எதுக்காகவோ மறைக்கிறீங்க, எதுக்காகன்னு தெரியல. ஆனா உண்மையை மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். நிஜமா தாங்க சொல்றேன், எனக்கு உங்களை பிடிக்கலங்க. இதை எத்தனை வாட்டிங்க என் வாயில சொல்றீங்க? எனக்கு சொல்லி சொல்லி வாய் வலிக்குதுங்க. தயவு செய்து என்னை விட்டுருங்க. என் மனசு கூட வலிக்குதுங்க. ஏங்க புரிஞ்சுக்காம அதாக எனக்கு கேட்டுட்டே இருக்கீங்க. இதை என்னால வாய் திறந்து உங்ககிட்ட சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். உண்மையே என்ன பிடிக்கலையா என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. நான் ஒரு நிக்கட்டான சூழ்நிலை இருக்கு, அது உங்களுக்கு தெரியல. நீங்க சொல்ற இந்த ஒரு வார்த்தையினால தான் என் வாழ்க்கையே இருக்கு. நான் வாழணுமா இல்ல சாகணுமான்றது உங்க கையில இருக்குங்க. அதை புரிஞ்சுக்காம ஏங்க வயசு பிடிச்சவன்னு அடிக்கிறீங்க. ஏங்க எத்தனை வாட்டிங்க சொல்றது எனக்கு மாப்பிள்ள ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு?
கூடிய விரைவில் எனக்கு என்கேஜ்மெண்ட் வர, அது தெரியாம நீங்க வர பேசிட்டு இருக்கீங்க. நானும் அதே சூழ்நிலையில தாங்க இருக்கேன். கூடிய விரைவில் எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணலான்னு எனக்கு முடிவு எடுத்திருக்காங்க. நான் போய் என் வீட்டில் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லணும். அதுக்கு நீங்களும் உங்கள் சம்மதத்தோடு தானங்க என்னால் அதனை சொல்ல முடியும். உங்கள் சம்மதம் இல்லாமல் நான் எப்படிங்க சொல்கிறது? என்னது, உங்களுக்கு கல்யாணம் பண்ண போறாங்களா? இதை கேட்ட உடனே என் மனசு வலிக்குது. ஏன்னே தெரியல, பாரமா இருக்கே. இதை கூட உங்ககிட்ட சொல்ல முடியல என்னால. அதான் உங்க வீட்டுல சொல்றாங்கல்ல, அவங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏங்க ஏன் பின்னாடி வந்து டார்ச்சர் பண்றீங்க? எனக்கு எங்க வீட்டுல பாத்துட்டாங்க, அதை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்கள் போய் சொல்கிறீங்க. உங்களுக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை எனக்கு நல்லா தெரியுங்க. நீங்கள் என்ன தான் விரும்புகிறீங்க, ஆனால் அதை மறைக்கிறீங்க. நீங்கள் உண்மையை சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்தி நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டிலோட சம்மதத்தோடு உங்களை கல்யாணம் பண்ணிப்பேங்க. எனக்கு கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கு பிடிக்கும். என் ஃபேமிலிக்கு உங்க பிடிக்கும் பிடிக்காதுன்னு இல்லைங்க, எனக்கே உங்களை பிடிக்கல, அவ்வளோதான். மெடிக்கல் காலேஜ் வந்துச்சுமா, இறங்குறங்களா இறங்குங்க. ப்ளீஸுங்க, என் பின்னாடி மட்டும் வந்துடாதீங்க. இனி உங்களை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இதான் நான் உங்களை லாஸ்ட்டாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். எங்க ஐசு நில்லுங்க. ஏங்க இப்போ மட்டும் நீங்கள் நிற்கலையா? என் கூட பேசாமல் போனீங்க, நாங்கள் முன்னாடி வர வண்டி முன்னாடி போய் விழுந்துருவாங்க. இங்க நம்ப மாட்டீங்களா? பாருங்க. எங்க ஐசு ஒரு வாட்டியாச்சும் லாஸ்ட் டைம் திரும்பி பார்த்துட்டு போங்க. நான் உண்மையை தாங்க சொல்கிறேன். ஏன் இப்படி பண்றாங்க? என்ன சொல்றாங்க? உண்மையா சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா? சரி, ஒரு வாட்டி திரும்பி தான் பார்ப்போம். ஏங்க என்னங்க பண்றீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானங்க என்ன? ஏங்க மறைக்கிறீங்க என்கிட்ட? உங்ககிட்ட உண்மையை சொன்னா மட்டும் தான் நான் ஏஞ்சி வருவேன். ஏங்க ப்ளீஸ்ங்க ஏஞ்சிடுங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? அங்க வண்டி ஏதாச்சும் வர போகுதுங்க. ஏங்க அங்க ஒரு வண்டி வருதுங்க. ப்ளீஸ்ங்க ஏஞ்சிடுங்க. என்னால தாங்கி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏஞ்சிடுங்க. நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஐசு. அந்த வார்த்தையால மட்டும் தான் நான் ஏஞ்சி வர முடியும். இல்லையா இப்படியே நான் போறேன். உனக்கு தான் என்னை பத்தி எந்த கவலையும் இல்லைல்ல. நீ போய் படி. உனக்கு என்ன பிடிக்கலையா? நீ இப்படியே போயிடு. என்னை பிடிச்சிருந்தா அந்த ஒரு வார்த்தை சொல்லு, நான் ஏஞ்சி வரேன். ஏங்க இப்படி பண்றீங்க? என்ன ஏங்க இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் என்னங்க பண்ண முடியும்? என்னோட நிலைமை ஒரு நிமிஷம் கூட நீங்க யோசிக்காம உங்களை பத்தி யோசிச்சுட்டு இப்படி பண்றீங்க. நான் சொல்றேங்க, நீங்க ஏஞ்சி வாங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஏஞ்சி வாங்க. இல்ல ஐசு, நீ சொல்லு, நான் வரேன். ஏங்க அங்க ஒரு வண்டி வருதுங்க, வாங்க ப்ளீஸ். நான் வர மாட்டேன் ஐசு, கண்டிப்பா நான் வரவே மாட்டேன். ஏங்க ப்ளீஸ்ங்க ஏஞ்சிடுங்க. நீ சொல்லு, நீ சொல்லு. நான் சொல்றேன், நீங்க ஏஞ்சி வாங்க. அங்க வாங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். மாட்டேன், நான் வர மாட்டேன் ஐசு. நீ போ, தயவு செய்து நீ போ. என்ன விடு ஐசு, நீ சொன்னாதான் நான் வருவேன். என்னங்க இப்ப என்ன, உங்களுக்கு உண்மையை தானே தெரியணும். எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க. போதுமா? வாங்க. இன்னும் ஒரு தடவை சொல்லு ஐசு. பிடிச்சிருக்குங்க. பிடிச்சி இருக்கு. என்னை மன்னிச்சிடு ஐசு, என்னை மன்னிச்சிடு ஐசு. இந்த நிலைமையில உன்னை இப்படி சொல்ல வைக்கிறது தப்பு தான். இதை விட்டா எனக்கு வேற வழி இல்லை. என்னை மன்னிச்சிடு. என்னை மன்னிச்சிடு ஐசு, என்னை மன்னிச்சிடு. என்னால தான் நீ இப்படி அழுகுறேன்னு எனக்கு புரியுது. நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு. தயவு செய்து என் கால்ல எல்லாம் விழாதீங்க. என் கால்ல இருந்து ஃபர்ஸ்ட் எழுந்துடுங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? என்னை பிளாக்மெயில் பண்ணி பிடிச்சிருக்குன்னு சொல்ல வைக்கிறது பேர் லவ்வாங்க? நான் உன்னை பிளாக்மெயில் பண்ணிலாம் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வைக்கல ஐசு. உனக்கு நிஜமாவே என்னை பிடிச்சிருக்கு. இதை உன் வாயாலே நீ என்கிட்ட சொன்ன. நான் எப்பங்க சொன்னேன்? ஆமா, அன்னைக்கு கோயிலுக்கு வந்தேன்ல, அப்ப சொன்னீங்க. கோயில்லையா? அப்ப அது கனவு இல்லையா? நீங்க கனவுன்னு நினைச்சு உங்க மனசுல இருக்க எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டீங்க ஐசு. எல்லாமே தெரிஞ்சும் என்னை உங்களை விட்டு போக சொல்றீங்களே, அது என்னங்க? நீங்க தினமும் என்ன நினைச்சு தான் அழுகுறீங்கன்னு எனக்கு தெரியும். என்னை மறக்க முடியாம நீங்க தவிக்கிறேன்னு எனக்கு தெரியும். உங்க கண்ணை பார்த்தாலே நான் சொல்லிடுவேன். நான் எப்பவுமே உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சதே இல்லைங்க. இவ்வளவு நாள் கூட உங்க முன்னாடி வராம உங்களை தூரத்துல இருந்தே பார்த்தேன்னா, அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைச்சு நான் தூரமாவே இருந்தேங்க. இப்போ எனக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு தெரிஞ்சும் நான் தூரமா விலகி போறது தவறு தானேங்க? நீங்க சொல்றதுல கரெக்டு தான். ஆனா ஒரு நிமிஷம் கூட என்னை பத்தி யோசிக்காம எல்லா விஷயத்தையும் பண்றீங்க. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருந்தது தான். என்னை பார்க்காம நீங்க லவ் பண்ணீங்க. உங்களோட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஆனா உங்க முகத்தை எனக்கு காட்டாம இருந்தது இப்ப எனக்கு நல்லதுன்னு தோணுதுங்க. என்னால உங்களை லவ் பண்ண முடியாதுங்க.
உங்களை லவ் பண்ணாலும் எங்கள் வீட்டில் சொல்கிற எனக்கு தைரியம் இல்லைங்க. உங்களை லவ் பண்ணி நாளைக்கு என் வீட்டில் சொல்ல முடியாமல் அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வலிக்குங்க. இப்போயே நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து என் வீட்டில் ஸ்டாண்ட் பண்ணி நின்னாலும் நான் நிற்க மாட்டேங்க. எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை தாங்க நான் செய்வேன். என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு உங்களை பிடிச்சது தான். ஆனால் நான் லவ் பண்ணுறேன்னா இல்லைன்னு எனக்கு தெரியாது. நான் என் முகத்தை காட்டிடுறேன்டி, அப்போ என்னை பார்த்து சொல்லிட்டு போ. ப்ளீஸுங்க, தயவு செய்து எடுக்காதீங்க. நான் உங்கள் முகத்தை பார்த்து லவ் பண்ணணும்னு நினைக்கல. எனக்கு உண்மையிலாவே உங்களை பார்க்காம தான் பிடிச்சிருந்தது. உங்களை பிடிச்சிருந்தது உண்மை தான். ஆனால் எனக்கு உங்கள் மேலே லவ் இல்லை. நான் உங்களுக்காக எப்போவுமே நிற்கவும் மாட்டேன். உங்களை நான் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். தயவு செய்து போயிடுங்க என்னை விட்டு ப்ளீஸ். நான் அழுகிறல, எனக்காக தானே எல்லாமே பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. என்னை விட்டு போயிடுங்க. ஏ ஐசே நில்லடி, ஏன் இப்படி சொல்லிட்டு போற? ஏ ஐசே, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காதுடி. நான் உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன். நீ சொல்லிட்டல உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு, உன் வீட்டில் வந்து நான் பேசுவேன்டி. கவலை பண்ணாத ஐசு, உனக்கு எனக்கு தான் கல்யாணம் நடக்கும். நீ என்னை லவ் பண்ணுற, அது உன் வாயாலேயே சொல்லிட்டு போறல. உன் கல்யாணத்தை நான் நிறுத்துவேன்டி. ஐ லவ் யூ டி ஐசே. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் ஃபேமிலிக்காக தான் என்ன சொல்கிறா. இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நான் நிறுத்திடுவேன். எனக்கு இது போதும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவள் என்ன சொன்னாலும் இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தி அவளை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன்.